வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரனை இந்திய வீரரான குகேஷ் வீழ்த்தினார். சிங்கப்பூரில் இந்த போட்டி 14 சுற்றுகளாக நடந்தது. முதலில் 7.5 புள்ளிகள் பெறும் வீரர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 13 சுற்றுகள் முடிவில் இருவரும் தலா ஒரு சுற்றுகளில் வெற்றி பெற்றிருந்தனர். குறிப்பாக 6.5 புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்த நிலையில் 14வது சுற்றில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் குகேஷ். குகேஷின் வரலாற்று வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிக்கும் என தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். குகேஷின் வெற்றியால் தமிழ்நாடு பெருமை கொள்வதாகவும் உலக செஸ் தலைநகராக சென்னை தன் இடத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். இதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குகேஷின் வெற்றி இந்தியா மட்டுமில்லாமல் தமிழகத்தையும் அனைவரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 18 வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி குகேஷ் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ரஷ்யாவின் கேரி காஸ்பரோவ் சிறிய வயதில் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற வீரராக கடந்த 1985ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவரின் சாதனையை குகேஷ் முறியடித்துள்ளார். சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றுள்ள குகேஷிற்கு பரிசுத் தொகையாக 20 கோடி ரூபாய் வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் நடப்பு கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ள மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் கொடுமையான தேர்தல் முறை நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது என தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த நகர்வு மாநிலங்களின் குரல்களை அளிக்கும் செயல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம், எழுக இந்தியா என முதலமைச்சர் சூளுரைத்துள்ளார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சுமார் 8 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் அங்குள்ள பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சியகத்தை முதலமைச்சர்கள் இருவரும் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து பெரியார் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி ஆகியோர் திறந்து வைத்தனர். நாட்டில் சமூக நீதிக்கான தொடக்க புள்ளியாக இருந்தது வைக்கம் போராட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர், பகுத்தறிவு என்பது மக்கள் மனதில் வளர வேண்டும் என்றார். சட்டத்தை மற்றும் இயற்றி சமத்துவத்தை கொண்டுவர முடியாது என்ற முதலமைச்சர், பாகுபாடுகளுக்கு எதிரான போராட்டத்தை நாம் தொடர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் தந்தை பெரியாருக்கு எதிராக யாகம் எடுத்த ஊரில் அவருக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். சாதிய பாகுபாட்டிற்கு எதிராக போராடி சமூக நீதி காவலராக திகழ்ந்தவர் பெரியார் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழாரம் சூட்டினார். வைக்கம் 100ஆண்டு விழாவில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கும் பெரியாருக்கும் இருந்த நட்பு இன்றும் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த திசையில் நோக்கி நகரக்கூடும் என விளக்கமளித்தார். மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் 4 மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் விடுமுறைக்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதேபோல் கனமழை எச்சரிக்கை காரணமாக தென்காசி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பம்மல், அனகாபுத்தூர், முடிச்சூர், சேலையூர், செம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் பல்லாவரம், குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் முழங்கால் அளவு தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இருசக்கர வாகனங்கள் தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதால் சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து திருக்கோவலூர், அரகண்டநல்லூர், மணம்பூண்டி, தேவனூர், சித்தாமூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவலூர் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ கூடாது என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து 13,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த வானாபுரம் அருகே உள்ள மூங்கில் துறைப்பட்டு அண்ணாநகர் பகுதியில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கால்நடைகளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் மின்வாரிய ஊழியர் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் பகுதியில் மின்கம்பம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மூங்கில் துறைப்பட்டு காமராஜர் நகரை சேர்ந்த திலீப்குமார் என்பவர்தான் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர் ஆவர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தென்பெண்ணை ஆற்றில் ரப்பர் படகு மூலம் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் நெடுஞ்சாலை ஓரத்தில் மழைநீர் கால்வாய்கள் திறந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மழைநீர் கால்வாய் பணிகள் முடிந்த பிறகும் கால்வாய் மூடப்படாமல் இருப்பதால் சாலை ஓரத்தில் குவிந்து கிடக்கும் குப்பைகளுடன் மழைநீர் சாலையில் செல்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாலையின் நடுவே பள்ளம் ஏற்பட்டதால் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. திருமங்கை ஆழ்வார் தெரு அருகே பாதாள சாக்கடை தொட்டியின் மூடி பாரம் தாங்காமல் உடைந்ததால் சாலையின் நடுவே பள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கனமழையின் காரணமாக சென்னை பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் தற்காலிகமாக மூடப்பட்டது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் இருந்து நங்கநல்லூரை இணைக்கும் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியது. இதனால் பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் ஆபத்தை உணராமல் நபர் ஒருவர் தனது வாகனத்தை தள்ளி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு கீழ் உள்ள சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையில் பெய்த கனமழையால் கத்திப்பாரா மேம்பாலம் கீழே உள்ள சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் அவதியடைந்ததுடன் பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் மழைநீர் அதிக அளவு தேங்கியதால் சுரங்கப்பாதை மூடப்பட்டது. கூட்டுறவு சங்க நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் அதன் மீது உரிமை கோர முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பர்மாவிலிருந்து கடந்த 1985ஆம் ஆண்டு தாயகம் திரும்பியவர்களுக்காக பர்மா இந்தியர்கள் வீட்டு வசதி கட்டுமான கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமாக காஞ்சிபுரத்தில் 24 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இதுகுறித்த வழக்கில் 4 ஏக்கர் 47 சென்ட் நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் அதன் மீது உரிமை கோர முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சசிகலாவிற்கு எதிரான அந்நிய செலவாணி மோசடி வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. JJTVக்கு வெளிநாட்டிலிருந்து உபகரணங்கள் வாங்கியதில் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சசிகலா உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டனர். ஒரே சமூகத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங்கை நான் ஏன் கொலை செய்யப் போகிறேன் என நாகேந்திரன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய 27 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது கடந்த 27 ஆண்டுகளாக சிறையில் உள்ள தன்னை காவல்துறையினர் சிறையில் வைத்தே கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக நீதிபதிகள் முன்பு நாகேந்திரன் முறையிட்டார். மேலும் தன்னை வேலூர் சிறையிலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்திற்கு புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதியை வழங்காமல் மத்திய அரசு கல்நெஞ்சத்துடன் நடந்து கொள்வதாக திமுக MP கனிமொழி கடுமையாக சாடியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர், கடந்த மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசு கோரியதாக குறிப்பிட்டார். ஆனால் மத்திய அரசு எந்த உதவியும் செய்யாமல் தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும், நிவாரணப் பணிகளுக்காக நிதியை கோர ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றத்தை மாநிலங்கள் நாட வேண்டியுள்ளதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். The bill fails to ensure disaster as a மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கும் போது சாலை விபத்துகளை 50 விழுக்காடு குறைக்க வேண்டும் என நினைத்தேன். ஆனால் சாலை விபத்துகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கவலை தெரிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய அவர், சர்வதேச மாநாடுகளில் பங்கேற்கும் போது சாலை விபத்துகள் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றால் தான் முகத்தை மறைத்துக் கொள்ள முயற்சிப்பேன் என குறிப்பிட்டார். சாலை விபத்துகள் குறைய வேண்டும் என்றால் மக்கள் தங்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும், சட்டத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் எனவும் நிதின் கட்கரி வலியுறுத்தினார். ராஜஸ்தான் மாநிலம் தௌசா பகுதியில் 150 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 5 வயது சிறுவன் மீட்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே உயிரிழந்தான். மாநில மற்றும் தேசிய மீட்புப் படையினரின் 56 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிறுவன் சுயநினைவின்றி மீட்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறுவன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடல் உடற்கூறாய்வுக்கு பின் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கேரள மாநிலம் சபரிமலையில் கொட்டும் மழையிலும் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நிலக்கல், பம்பை, சமணிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் பக்தர்கள் பம்பா, நீலிமலை, அப்புச்சிமேடு, சரங்குத்தி வெளியே நீண்ட வரிசையில் காத்திருந்து 18ஆம் படியேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பம்பாவிலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் உள்ள நிலக்கல்லில் கார், வேன் உள்ளிட்ட வாகனங்களை காவல்துறையினர் நிறுத்திவிடுவதால் அவதிக்குள்ளாவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் ஆன்லைன் செயலியில் கடன் பெற்று வாழ்க்கையை தொலைத்த புது மாப்பிள்ளை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
நரேந்திரா என்பவருக்கு கடந்த 40 நாட்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் ஆன்லைன் செயலி மூலம் அவர் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. பாக்கி தொகையை செலுத்தாததால் ஆன்லைன் நிறுவனத்தினர் நரேந்திரா மற்றும் அவரது மனைவியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து உறவினர்களுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த நரேந்திரா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருப்பதி கோவில் முன்பகுதியில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மழையில் நனைந்தபடி நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்தனர். தர்மதுரை நீர்ப்பறவை உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ள பிரபல இயக்குநரான சீனு ராமசாமி விவாகரத்து அறிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தன் மனைவியுடனான 17 ஆண்டு கால திருமண வாழ்விலிருந்து விடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இருவரும் விருப்ப விவாகரத்து பெற்று தங்களுக்கான திசையில் பயணிக்கவிருப்பதாகவும் சீனு ராமசாமி தெரிவித்துள்ளார். நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கில் நயன்தாரா பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை நயன்தாரா தனது திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதால் 10 கோடி இழப்பீடு கோரி தனுஷ் தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதுகுறித்த வழக்கு விசாரணையில் நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான சீகல்ஸ் ஹோட்டலை திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதால் அமைச்சர் அதிர்ச்சி அடைந்தார். திரைப்பட இயக்குனரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் படப்பிடிப்பிற்காக புதுச்சேரியில் பல்வேறு இடங்களை பார்வையிட்டார். பின்னர் அமைச்சர் லட்சுமி நாராயணனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிய போது அரசுக்கு சொந்தமான சீகல்ஸ் ஹோட்டலை விலைக்கு தருமாறும், அப்படி இல்லையெனில் ஒப்பந்த அடிப்படையில் தர முடியுமா என்று கேட்டதால் அமைச்சர் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அரசுக்கு சொந்தமான இடத்தை தனியாருக்கு விற்பனைக்கோ அல்லது ஒப்பந்த அடிப்படையிலோ வழங்க முடியாது என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு $400 பில்லியன் கடந்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் $1.25 மில்லியன் மதிப்பிலான பங்குகளை வாங்க ஒப்புக்கொண்டனர். அதனையடுத்து மஸ்கின் தனிப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு $50 பில்லியன் கூடி $440 பில்லியன் அதிகரித்தது. கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதால் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் பங்கு விலைகள் ஏற்றம் கண்டது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. தரங்கம்பாடியில் கடந்த 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் டேனிஷ் கோட்டைக்கு எதிரே உள்ள மணல் வளாகம் உள்ளிட்ட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் மாவட்டத்தில் இருள் சூழ்ந்து காணப்பட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சென்னை தொடங்கி தூத்துக்குடி வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி நகரின் பிரதான சாலைகளான தமிழ்ச்சாலை ரோட், வஉசி சாலை, பழைய மாநகராட்சி வளாகம் உள்ளிட்ட மாநகர பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகினர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் செங்கோட்டை, கடையநல்லூர், சிவகிரி, சங்கரன் கோவில், கடையம், ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
அனைவரும் ஒன்று அனைவரும் சமம் என்பதைத்தான் சனாதன தர்மம் கூறுவதாக தமிழக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு பகுதியில் நடைபெற்ற அகில திரட்டு அம்மானை உதய தின விழாவில் RN ரவி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது அனைவரும் ஒரே கடவுளைத்தான் வழிபட வேண்டும் என சனாதன தர்மம் கூறவில்லை என்றும் ஆங்கிலேயர்கள் கட்டாய மதமாற்றம் எனும் கொடுமையை செய்ததாக குற்றம் சாட்டினார். மக்கள் அனைவரும் பரஸ்பர அன்போடு வாழ வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் நாள் ஒன்றுக்கு சுமார் 31 லட்சம் லிட்டர் பால் மற்றும் மாதம் ஒன்றுக்கு சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான பால் உபப்பொருட்கள் பொதுமக்களுக்கு எவ்வித தங்குதடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக ஆவண் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட ஆவண் பாலகங்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் மூலம் மக்களின் தேவையை அறிந்து பால் மற்றும் உபப்பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக ஆவண் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஓட்டேரியில் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். செங்கை சிவம் மேம்பாலம் அருகே சந்தேகத்திற்கிடமான நபரிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரிடமிருந்து 1500 வலி நிவாரண மாத்திரைகள், கத்தி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டுள்ள ஷர்மிளா என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். திண்டிவனம் ரயில்வே மேம்பாலத்தில் கரை புரண்டு ஓடிய மழைநீரில் அரசு பேருந்து சிக்கியது. விழுப்புரத்தில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து திண்டிவனம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தை கடந்தபோது காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியது. பின்னர் JCB இயந்திரம் வரவழைக்கப்பட்டு பேருந்தை வெளியே எடுத்த பின்னரே பயணிகள் நிம்மதியடைந்தனர். திருக்கார்த்திகை தீப விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. தோவாளை சந்தையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் பூக்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கார்த்திகை தீப திருநாள் என்பதால் டன் கணக்கில் பூக்கள் வந்ததை அடுத்து அதன் விலையும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. 1000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிப்பூ 1700க்கும், 800 ரூபாய்க்கு விற்பனையான பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனையானது. சர்வதேச தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி மாணவிக்கு விழுப்புரத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராஜரத்தினம் பூங்கொடி தம்பதியினரின் மகள் சுபஸ்ரீ கோலாலம்பூர் ஆசிய பசிபிக் காது கேளாதோர் தடகள போட்டியில் பங்கேற்று 400 மீட்டர் தொடர் ஓட்டம், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம், வெள்ளி பதக்கங்களை வென்று அசத்தினார். இதனையடுத்து சொந்த ஊர் திரும்பிய சுபஸ்ரீக்கு ஆசிரியர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.